எங்க ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய ஜனத்தையும் உன் இருக்கிற இடத்தையும் விட்டு நீங்க என்ன பண்ண, நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்றாரு. ஆனா எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆனா பாருங்க, கீழ்ப்படிந்து, அதான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். இதுதாங்க விசுவாசம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்துல தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறாரு, என்ன சொல்றாரு, அதாவது ஒரு ஹிண்ட் தான் கொடுப்பார், அதாவது ஒரு க்ளூ தான் கொடுப்பார். ஆமென். ஃபுல்லா சொல்ல மாட்டார். பாத்துட்டீங்களா? ஹல்லேலூயா. முழுமையாக சொல்ல மாட்டார், நான் இதை செய்ய போறேன், இது இப்படி நடக்கும், இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது, இதெல்லாம் வந்து கர்த்தர் வந்து முழுமையா என்ன பண்ண மாட்டாரு, சொல்லவே மாட்டார். ஆனா சில காரியத்தை மறைமுகமா நமக்கு சொல்லுவார், இல்ல வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். ஆனா இந்த வாக்குத்தத்தம், இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கட்டாயமாய் வந்து சேரும். கர்த்தர் அதுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தமாக வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம விசுவாசத்தோடு கூட நம்ம பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா, முதலாவது சில நேரத்துல இங்க ஆபிரகாம் பாருங்களேன், அவர் எந்த இருந்த இடம் யார் தெரியுமா? அவங்க சொந்தக்காரர் கூட இருக்கிறாரு. நம்ம பாஷையில நம்ம புரியுற மாதிரி சொல்றாங்க. யார் கூட இருக்கிறாரு? அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கிறார். அவருக்கு நல்ல பழக்கமான நபர்கள், பழக்கமான ஒரு இடம். இப்ப என்ன நீங்க யோசிச்சீங்களேன், எனக்கு திடீர்னு இப்ப வந்து வேளச்சேரியில இருந்து இப்ப காஞ்சிபுரத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க இங்க வரணும்னு சொன்னா, நான் என்னால வர முடியுமா அப்படின்னு சொன்னா, அது ஒரு செகண்ட் தாட் தான். அதாவது நான் யோசிப்பேன், என்ன இப்போ ஏன்னா யாருமே எனக்கு தெரியாது, பாப்பாவை என்ன பண்ணணும், ஸ்கூல்ல சேர்க்கணும், என்னுடைய வேலை ஸ்தலம் வந்து வேற இடத்துல இருக்குது, அப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு என்ன கிடையாது, வீடு இல்ல, அப்படி யோசிக்கும் பொழுது, ஆனா அங்க நான் இருக்கிற பகுதி வேலைச்சேரியில எனக்கு என்ன இருக்கிறாங்க, எங்க கூட இருக்கிற சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எனக்கு ஒரு வீடு இருக்குது, ஸ்கூல்ல வந்து பாப்பா வந்து பக்கத்துல படிக்கிறா. இந்த கம்ஃபர்ட் ஜோன், அதாவது இந்த சொகுசான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த சொகுசான ஒரு சூழ்நிலை, இந்த கம்ஃபர்ட் ஜோன். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய தரிசனம், தேவனுடைய நம்ம மேல தேவன் வச்சிருக்க அவருடைய நோக்கம் நிறைவேறணும்னு சொன்னா, சில நேரம் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்தாதான் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய தரிசனம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொன்னா, அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொன்னா, நம்ம சில நேரம் அவர் சொல்லுவாருங்க, இந்த இடத்தை விட்டு இந்த இடத்துக்கு வந்துடு, இந்த இடத்துக்கு போயிடு, இந்த வேலையில ஜாயின் பண்ணிடு, இந்த பிசினஸ் ஆரம்பி, இந்த நபரை போய் சந்தி. ஆனா விசுவாசமா கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம அதை செய்யும் பொழுது, அவர் சொன்ன ஆசீர்வாதம், அந்த சுதந்திரத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனா அவர் என்ன சொல்றது, நடக்குமா அப்படின்னு சொல்லி சில நேரத்துல நம்ம யோசிப்போம். நடக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா சொல்றவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆபிரகாம் நம்பி அவருடைய குமாரனை கூட்டிட்டு எங்க போறாருன்னு சொன்னா, நம்ம என்னன்னு எந்த இடம்னே தெரியல, நமக்கெல்லாம் தெரிஞ்சாலும் நம்ம போய் அங்க செட்டில் ஆகிறதுக்கு பயப்படுவோம். திடீர்னு இப்ப என்ன கூப்பிட்டுட்டு நீங்க என்ன